குருத்து பூச்சி முன்பட்டத்து பயிர்களை விட பின்பட்டத்து பயிர்களை தாங்க அதிகமாக தாக்கும். பொதுவாகவே அந்த பூச்சி 200லேருந்து 300 முட்டை இடுங்க. அதாவது வருஷத்துக்கு 5 தலைமுறையாச்சும் வந்துடுங்க. குருத்து பூச்சி எல்லா ஸ்டேஜ்லையும் தாக்குதுங்க. நடுவு வயலில் குருத்து பூச்சி தாக்கினா தண்டு அழுகி மடங்கி போயிருங்க. நுனி குருத்து காஞ்சு போயிருங்க. குருத்து பூச்சி எப்பவுமே அடிப்பாகத்தை தாங்க தாக்குது. இளநாற்றுகளை புழு தாக்கும் போது நடுக்குருத்து வாடி அது குருத்தழிவு ஏற்படுகிறதுங்க. அதுவே பூக்கும் பருவத்துல தாக்கும்போது கதிரெல்லாம் காஞ்சி வெண்ணிற பதர்களாக மாறுகிறதுங்க. அதாவது வெண்கதிராக வெளிவருகிறதுங்க. இதனால பொருளாதார ரீதியாக இழப்பீடும் சேதாரமும் ஏற்படுகிறது. மகசூலும் பாதிக்கப்படுகிறதுங்க. இதோட வாழ்க்கை சுழற்சியில முட்டையிலிருந்து வெளிவர புழுதாங்க அதிக அளவு சேதத்தை ஏற்படுத்துகிறது. 20 நாளுக்கு மேலேயும் புழு பருவமா இருந்து கொண்டு பெருமளவு சேதத்தை ஏற்படுத்திடுதுங்க. குருத்து பூச்சியோட முட்டைகள்லாம் கண்ணுக்கு தெரிகிற மாதிரி தாங்க இருக்கும். அதை நம்ம நாத்தங்காலே ஈஸியாக அழுத்தி விடலாம். அறுவடை செஞ்சதுக்கு அப்புறம் வயலை நல்லா உழணுங்க. அப்படி உழுது விட்டா கூட்டுப்புல்லாம் மேலே வந்து அது பறவைகளுக்கு இரவாக மாறிடுங்க. இதோட வாழ்க்கை முட்டை புழு கூட்டுப்புழு அந்த பூச்சிங்க. முட்டை ஒட்டுணியான ட்ரைகோட்ராமா ஜப்பானிக்கத்தை நடவு செஞ்சு ஒரு 37 நாளுக்கு சென்று வாரத்துக்கு ஒரு முறை அதை விடலாங்க. அது முட்டை ஒட்டுனால ஈஸியாக அந்த முட்டைகள்லாம் ஈஸியாக அதுக்கு ஆபத்து பண்ணிடுங்க. இல்லைன்னா எளிதில் கிடைக்கக்கூடிய வேப்பங்கொட்டை சாறும் பயன்படுத்தலாங்க. அது எல்லாருக்கும் எளிதில் கிடைக்கும். அதை பயன்படுத்திக்கலாம். மருந்து கடையில் கிடைக்கிற மருந்துகளை வாங்கியும் பயன்படுத்தி இந்த குருத்து பூச்சியை நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியுங்க.